அனைவருக்கும் வணக்கம். நம்ம டெய்லியும் பேங்கிங் இண்டஸ்ட்ரி பாயிண்ட் ஆஃப் வியூல 5 கொஸ்டின்ஸ் கரண்ட் அஃபேர்ஸ்லேருந்து பார்க்குறோம். இன்னைக்கு என்ன கொஸ்டின்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஒன், இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் பேம்பு பேஸ்ட் எத்தனால் பிளான்ட் ஹாஸ் பீன் இனாகிரேட்டட் இன் விச் ஸ்டேட் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ பேம்பு பேஸ்ட் எத்தனால் பிளான்ட் வந்து எங்க வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அசாமோட கோலாகத் அப்படிங்கிற டிஸ்ட்ரிக்ட்ல வந்து வந்திருக்கு. சரியா? ஸோ கோலாகத் அசாம் அப்படிங்கிறது தான் கரெக்ட் ஆன்சர். அடுத்தது, வாட் டு யூ மீன் பை ஒயிட் கூட்ஸ் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ ஒயிட் கூட்ஸ் மேல ப்ரொடக்ஷன் லிங்க்டு இன்சென்டிவ் ஸ்கீம் வந்து மறுபடியும் சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து ஆக்டிவேட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒயிட் குட்ஸ்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்மளோட ஹவுஸ் ஹோல்ட் அப்ளையன்சஸ் தான். இப்போ வீட்டில் பயன்படுத்தக்கூடிய ஃப்ரிட்ஜு, எல்இடி லைட்ஸ், ரெஃப்ரிஜரேட்டர்ஸ் லைக் வாஷிங் மிஷின், ஏசி, இதெல்லாம் தான் நம்ம ஒயிட் கூட்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். சரிங்களா? அடுத்தது, கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் ரிகார்டிங் ஐஎன்எஸ் அன்ட்ரோத் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. So it is an anti-submarine warfare shallow watercraft built by Gordon Reach shipbuilders and engineers. So anti-submarine warfare correct தான். அடுத்தது Gordon Reach அதுவும் correct தான். It is propelled by a diesel engine water jet combination அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. டீசல் இன்ஜின் தான் பயன்படுத்துறாங்க. சரியா? ஸோ ரெண்டுமே கரெக்ட் தான். இந்த கார்டன் ரீச் அப்படிங்கிறது எங்க இருக்குன்னா நமக்கு கொல்கத்தால இருக்கு. சரியா? ஸோ போத் கரெக்ட் அப்படிங்கிறதா கரெக்ட் ஆன்சர். அடுத்தது, வாட் இஸ் த நேம் ஆஃப் த போர்ட்டல் லான்ச்ட் அட் த கியான் பாரதம் இன்டர்நேஷனல் கான்ஃபரன்ஸ் டு டிஜிட்டைஸ் அண்ட் பிரிசர்வ் இந்தியாஸ் மேனுஸ்கிரிப்ட் ஹெரிட்டேஜ் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இந்த கான்ஃபரன்ஸ்ல என்ன போர்ட்டல் லான்ச் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கியான் பாரதம் போர்ட்டல். எதுக்காக அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, டிஜிட்டைஸ் பண்றாங்க நம்மளோட மேனுஸ்கிரிப்ட்ஸ் எல்லாத்தையுமே டிஜிட்டைஸ் பண்ணி ப்ரிசர்வ் பண்றதுக்காக இதை கொண்டு வந்திருக்காங்க. சரியா? லாஸ்டா, ஹிந்தி திவாஸ் இஸ் அப்சர்வ்ட் ஆன் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஹிந்தி திவாஸ் எப்போ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, செப்டம்பர் 14. சரியா? செப்டம்பர் 14 தான் நமக்கு ஹிந்தி திவாஸா நம்ம அப்சர்வ் பண்றோம். சரியா? இன்னைக்கு 5 கொஸ்டின்ஸ் பார்த்துருக்கோம். தேங்க்யூ.